அதிமுக கிட்ட எதற்கு சீமான் ஆதரவு கேட்கிறார்? அச்சார அரசியல் தான். அரசியல் அச்சாரம் போடுறதுங்கிறது வாடிக்கையா நம்ம பார்த்து வர்றதுதான். அதிமுக நடத்துகின்ற போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதா சீமான் சொல்லியிருக்காரு. இல்ல, மக்கள் நலன் கருதி எடுக்கப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் எங்கள் ஆதரவு. இதுல ஒன்றும் அரசியல் எதுவுமே கிடையாது. பொதுவா தேர்தல் வரைக்கும் இப்படிதான் சொல்ல முடியும். சீமான் இந்த மாதிரி இதுக்கு முதல்ல இந்த அளவுக்கு செஞ்ச மாதிரி இருந்திருக்கு நினைக்கிறீங்களா? சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது அவரோட கொள்கைகளா இருக்கு. இன்னொன்னு, திராவிட அரசியலுக்குள்ள அவர் வரல. சீமானும் திராவிட அரசியலுக்குள்ள வந்து சேர்ந்தாருன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா திமுகவோட கூட்டணி வைக்கணும். தனித்து நிற்கலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 8% ஓட்டுங்கிறத ஒரு 10ஆவோ 12ஆவோ மாற்றலாம். ரெண்டா மாற்றி எப்போ நீங்க 16% டெபாசிட் லெவலுக்கு போவீங்க? இனி 2 ஏத்த முடியாது, ஒரு நிலைமைக்கு வந்தாகணும், கொஞ்சம் 20-25 வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு சீமான் வந்துட்டார் நினைக்கிறீங்களா? அந்த அரசியல்ல பிரைம் ஏஜ்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த காலகட்டத்துல தான் எல்லா தலைவர்களுமே வந்து ஜொலிப்பாங்க. அந்த பிரைம் ஏஜை தாண்டுறாரு. பொதுவாக கூட்டணி அரசியல் தான் வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது சாதாரண டீ கடையில் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் கூட தெரியுங்க. அப்போ சீமான் வந்து நிலைப்பாட்டை மாத்தினாலாம் அவரோட ஓட்டு வங்கியெல்லாம் எந்த வகையிலையும் குறையாது. திமுக ஒன்று, அதிமுக ஒன்று, பிஜேபி ஒன்று. பிஜேபி அணிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள்ங்கிறது சீமான் நிச்சயமா இல்லை. ஆனா சீமானா எடப்பாடியா அப்படின்னு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா? திமுகவை ஆட்சி கட்டிகள் இருந்து அகற்ற வேண்டும், அது ஒண்ணுதான நோக்கமா இருக்கும். வணக்கம் நண்பர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவிடம் ஆதரவு கேட்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதிமுகவின் போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது ஏன் வருங்கால கூட்டணிக்கான அச்சாரமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். அதிமுக கிட்ட எதற்கு சீமான் ஆதரவு கேட்கிறார்? அச்சார அரசியல் தான். அரசியல் அச்சாரம் போடுறதுங்கிறது வாடிக்கையா நம்ம பார்த்து வர்றதுதான். எதிர்கால கூட்டணிக்கான குறியீடுகள் என்னன்னா, நிகழ்காலத்துல நடக்கிற திருமணம், காதுகுத்து, அப்புறம் இந்த மாதிரி பொது போராட்ட நிகழ்ச்சிகள், இதுல கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி 2 கட்சி தொண்டர்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அடுத்த தேர்தலுக்கான அச்சாரம் தான். அரசியல்வாதிகள் நகர்வுகள் எப்போதுமே அச்சாரம் தான். முக்கியமா அதிமுக நடத்துகின்ற போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதா சீமான் சொல்லியிருக்காரு. இது தங்கிட்ட தனக்கு ஆதரவு கேட்கறது ஒண்ணு, தன்னுடைய வெற்றிக்காக நீங்களும் உதவுங்கள் கேட்கறது ஒண்ணு. அவங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையாவே அச்சாரம் தானா, இல்ல என்ன அதுல இருந்து சமிகைகள் கிடைக்குது? சீமான் என்ன சொல்ல விரும்புறாரு? எனது அனுபவத்துல இது அச்சாரம் தாங்க. ஆனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்ல, மக்கள் நலன் கருதி எடுக்கப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் எங்கள் ஆதரவு. இதுல ஒன்றும் அரசியல் எதுவுமே கிடையாது. பொதுவா தேர்தல் வரைக்கும் இப்படிதான் சொல்ல முடியும். காரணம், தேர்தல் என்பது அது பல கட்ட படிநிலைகளை கொண்டது. எப்படி வேணாலும் நகரும். வெற்றி முக்கியம். கடைசி நேரத்துல வந்து தொகுதி உடன்பாடு ஏற்படாம போகும். எனவே எப்போதுமே பின்வாங்குவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்து வைத்திருப்பவர்கள் தானே சிறந்த தலைவர்கள். அந்த வகையில போராட்டங்கள்ல கலந்து கொள்வது, போராட்டங்களுக்கு ஆதரவு கேட்பது, ஆதரவு தெரிவிப்பது எல்லாமே எதிர்கால நகர்வுக்கான அச்சாரம் தான். ஆனா தலைவர்கள் அதை மறுப்பாங்க. ஆனா சீமான் இந்த மாதிரி இதுக்கு முதல்ல இந்த அளவுக்கு செஞ்ச மாதிரி இருந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, அது நீங்க சொல்றது சரிதான். சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது அவரோட கொள்கைகளா இருக்கு. இன்னொன்னு, திராவிட அரசியலுக்குள்ள அவர் வரல. அதையும் நம்ம இதுல இந்த இடத்துல பார்க்கணும். தமிழ் தேசியம் முதல்ல வந்து ஐயா மாப்போசி தான். எங்களோட கல்லூரி காலகட்டத்துக்கு முன்னாடி. இப்ப இவ்வளவு பெரிய செங்கோல் சர்ச்சை எல்லாம் நடக்கல. மாப்போசி ஐயாவோட பத்திரிகை பேரு செங்கோல். அது எங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிகை காலத்துல பத்திரிகையாளர்களாக பணியாற்றும் போது அந்த பழைய வரலாறுகளை சொல்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி பைண்ட் வால்யூம் வச்சிருப்போம். மாப்போசி ஐயாவோட எனது போராட்டம் நூல் வச்சிருப்போம். ஏன்னா அதெல்லாம் வந்து 50களில் நடந்த பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தும். இந்த செங்கோல் தனித்தமிழ் இயக்கம் கண்ட மாப்போசி ஐயா 67ல திமுக கூட்டணிக்கு தான் வந்தார். நாம் தமிழர், சீமானுக்கு முந்தைய நாம் தமிழர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் 57 வந்து சாத்தான்குளம் தொகுதியில அவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் போட்டிட்டாரு. அப்ப திமுகவும் களத்துல நிற்குது. 15 தொகுதிகள் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. திமுக அரசியலுக்குள்ள அவர் போக விரும்பல. என்ன காரணம்னா, திராவிடம் என்பதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான வாதம். தமிழர்கள், தமிழ் பேசுபவர்கள், இதுதான் சரியான வாதம். தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ் தான் வளரணும், வாழ்க தமிழ், இப்படியான ஒரு கோஷங்கள் தான் எப்போதுமே ஐயா சீபா ஆயித்தனார். ஆனா 67ல வந்து அவர் திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்தார். அதற்கு முன்னதான நகர்வுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா,
அந்த போராட்டங்கள்ல கலந்து கொள்வது, போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது. ஐயா மாப்போசியும் அதே மாதிரிதான், ஐயா சீபாவும் அதே மாதிரிதான். அப்புறம் திமுக ஆட்சி காலத்துல மாப்போசி ஐயா வந்து அவர் மேலவை தலைவரெல்லாம் இருந்தாரு. எம்ஜிஆர் காலம் வரைக்கும் மேலவை தலைவரா இருந்தாரு. அதே மாதிரி சீபா ஆயத்தனார் ஐயா அவர்கள் சபாநாயகரா இருந்தாரு, கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்படியே அந்த திராவிட அரசியலுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ சீமானும் திராவிட அரசியலுக்குள்ள வந்து சேர்ந்தாருன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா திமுகவோட கூட்டணி வைக்கணும். தனித்து நிற்கலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாரு. 8% ஓட்டுங்கிறத ஒரு 10ஆவோ 12ஆவோ மாத்தலாம். 2 மாத்தி எப்போ நீங்க 16% டெபாசிட் லெவலுக்கு போவீங்க? 8ல இருந்து 16 போறதுக்கே 4-5 தேர்தல் ஆகி போயிருவேன். நீங்க முக்கியம் 2 போய் எப்ப வர போறீங்க அப்படின்னு நேரடி கேள்வி கேட்டுட்டீங்க. இப்போ 2 போயிட்டு இருக்கு. அடுத்த தேர்தல 10, 12, அதுக்கு அடுத்த தேர்தல போயிட்டே இருக்கும். அப்பனா இனி 2 ஏத்த முடியாது, ஒரு நிலைமைக்கு வந்தாகணும், கொஞ்சம் 20, 25 வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு சீமான் வந்துட்டார் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவரும் அந்த அரசியல்ல பிரைம் ஏஜ்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த காலகட்டத்துலதான் எல்லா தலைவர்களுமே வந்து ஜொலிப்பாங்க. அந்த பிரைம் ஏஜ தாண்டுறாரு. அப்போ 2 ஏத்தி வருதுங்கிறது 4-5 தேர்தல் ஆகலாம். ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி என்று வரும்போது அந்த ஜம்ப் கிடைக்கும். லீப் ஜம்ப், பொலிட்டிக்கலா லீப் ஜம்ப் ரொம்ப முக்கியம். இப்ப இதே பாதை தான் விஜயகாந்த் பாதையும். அப்படியே 2006, 2009, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2009, 2010 காலகட்டத்துல 5 இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிச்சது. அதுல எல்லாத்துலயும் அட்வான்டேஜ் கிடைச்சது தேமுதிகவுக்கு. அவங்க களத்துல இறங்கினாங்க. இப்ப எப்படி வந்து அதிமுக புறக்கணிச்சு பாமக களத்துல இறங்கி இருக்கோ, அதே மாதிரி அந்த காலகட்டத்துல 5 இடைத்தேர்தல்கள்ல தேமுதிக களத்துல இறங்கி ஓட்டு சதவீதத்தை உயர்த்தியது. உயர்த்தனோட 2011 ஒரு கூட்டணி அரசியலுக்கு, கூட்டணி பேரம் பேசுவதற்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானாருங்க. அதை நம்ம மறக்க கூடாதுல்ல. ஆனா சீமான் அவருடைய தனித்துவமே, அப்போ விஜயகாந்த் சொன்ன மாதிரி தனித்துவமே தனியா போட்டியிடுவது. இறங்கி வர்றாரு அப்படின்னா அந்த தனித்துவம் காணாமல் போகுமா? இல்ல இறங்கி வந்துட்டாரு, அவருடைய 8 வந்து 20 ஆக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக கூட்டணி அரசியல் தான் வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது சாதாரண டீ கடையில இருக்கிற பிரசாந்த் கிஷோர் கூட தெரியுங்க. நம்ம ஊர் டீ கடை எல்லாத்துலயுமே பிரசாந்த் கிஷோர் தானே அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. சர்வதேச அரசியல் வரைக்கும் ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் விவாதம் நடக்குன்னு எங்க ஊர்ல டீ கடையில இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு தான் விவாதமே, நேரடி விவாதமே ஸ்டார்டிங். அங்க பேசுறாங்க, சின்ன கிராமம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ரீச் ஆகி போச்சு இன்ஃபர்மேஷன். அப்போ சீமான் வந்து நிலைப்பாட்டை மாத்தினாலாம் அவரோட ஓட்டு வங்கி எல்லாம் எந்த வகையிலையும் குறையாதுங்க. அவர் கட்சியில இருக்கிற சிலருக்கு அவங்களுக்கு வேணா சௌரியமா இருக்கலாமே தவிர ஓட்டு வங்கி குறையவே குறையாது. கடந்த தேர்தல கூட சீமான் வருவார் அப்படின்னு கதவை திறந்து காத்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரா சீமான்? அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, போன தேர்தலோட சிக்கல் என்னன்னா, அதிமுக தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் முன்பு வரை கூட பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தது. தமிழ் தேசியமோ திராவிட தேசியமோ எது பேசினாலும் பிஜேபி கூட்டணியோட அது பயணிக்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கும். சீமான் அதுல தயங்கி இருக்கலாம். இன்னொன்று மக்களவை தேர்தல்ல உடனடியாக அவசரமான கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் தான் அது முக்கியம். இப்ப 2026ங்கிறது சட்டமன்ற தேர்தல் களம். அதுக்கு தான் நீங்க நகர்வுகளை பண்ணணும். உறுதியாக கூட்டணி வந்துரும்னு நான் சொல்லலைங்க. கூட்டணியை நோக்கிய நகர்வு தெரியுது. கூட்டணியை நோக்கிய நகர்வு தெரிகிறது. அதிமுக 20% வாக்கு வாங்கியிருக்கு. இதெல்லாம் பத்தாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடர்ந்து தோத்துருச்சு. இந்த 20ங்கிறது 35 ஆனாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு பிரஷர் இருக்கு. அதே மாதிரி சீமானும் நீங்க சொன்ன மாதிரி 8, 10, 12 எப்ப போய் 30 வந்து சேர்றது. ஆகையால ஒரு கூட்டணி நோக்கி போகலாம். இனி வந்து சீமான் நீங்க சொன்ன மாதிரி பிரைம் ஏஜ்ல இருக்காரு. இந்த சமயத்துல ஜொலிக்கணும், லீப் ஜம்ப் கொடுக்கணும். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருக்கு இப்பொழுது சாத்தியமான அல்லது பிளெக்சிபிளான ஒரு கட்சியா தெரிகிறது அதிமுக மட்டும்தானா? திமுக ஆட்சிக்கு எதிரான அல்லது ஆதரவான தேர்தல் தானே 2026. அப்போ ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் பயணம் மேற்கொள்வது கடினம். ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் பயணம் மேற்கொள்வது வசீகரமானது. எப்போதுமே அப்படிதான். அப்போ அதிமுக எதிர்ப்பணியில மும்முரம் காட்டுறாங்க. இப்பவே நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விஷசாராய மரணங்களை பற்றி அதிமுக போராட்டங்களை எல்லாம் வரிசையா பாக்குறோம். அப்போ அதுக்குள்ளதான் பிரேமலதாவும் போறாங்க. அதுக்குள்ளதான் வந்து சீமானும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. பாமக அதுல பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா அவங்க விக்கிரவாண்டியில தனியா களம் காண்றாங்க. அப்ப எதிர்கால அணிங்கிறது பிஜேபி தலைமையிலான ஒரு அணி கண்டிப்பா இருக்கும்.
காரணம் அவங்க வந்து அதுல ஸ்டடியா போயிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம தலைமையில ஒரு அணி 5 வருஷமோ 10 வருஷமோ எப்பனாலும் சரி ஆட்சியை பிடிக்கணும், ஒரிசா மாதிரி. இது அவங்க பாலிசி. கர்நாடகா மாதிரி. அப்போ 3 அணி களத்துல இருக்குங்க. திமுக ஒண்ணு, அதிமுக ஒண்ணு, பிஜேபி ஒண்ணு. பிஜேபி அணிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள்ங்கிறது சீமான் நிச்சயமா இல்ல. ஷூரா என்னால சொல்ல இல்லைன்னா அத தமிழ் தேசியத்துக்கும் அந்த அடிப்படை சித்தாந்தத்துல சமரசம் பண்ண முடியாது இல்லையா? திமுகவே அந்த சமரசம் பண்ணி கஷ்டப்படுச்சுங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் அவங்க 1999 பிஜேபி கூட்டணி மக்களவை தேர்தலில் அது வெற்றியும் கிடைச்சது, அவங்களுக்கு மத்திய மந்திரி சபையில் இடமும் கிடைச்சது. 2001 இங்க சட்டமன்ற தேர்தல் வரும்போது கலைஞரால பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வர முடியல, முரசொலி மாறன் மினிஸ்டர். ஸோ 2001 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட தான் திமுக கணம் கண்டுச்சு, அது வெற்றியே பெறல. இத்தனைக்கும் 96 2001 ஆட்சிங்கிறது ஒரு நான் பார்த்த பத்திரிகை லைஃப்ல ஒரு நல்ல ஆட்சிங்க. வெற்றி பெறல, கூட்டணி சேரல, மற்ற கட்சிகள் யாருமே வரல. கடைசியில வந்து சிறிய சிறிய கட்சிகள் பிஜேபி கூட்டணி, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்களால். அந்த இடம் கொஞ்சம் கடினமான இடம், அதை தாண்டணும். இப்போ தாண்டணும்னா சீமானுக்கான ஆப்ஷன் என்பது ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி தனித்து போட்டிடலாம், அது தவறே கிடையாது. 8, 10, 12 போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு அதிமுகவோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ளுது, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கிடையாதுங்க. யார் யாருக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள்ல, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்ல யார் யார் நிக்கணுமோ அவங்க கலந்து பேசி முடிவு எடுக்கலாம். இப்படியான ஒரு முதல்வர் யார் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அண்ணா காலத்திலேயே அது சொல்லலையே. நம்ம 1967 எல்லாருமே பெரிய தலைவர்களுங்க. நான் சொன்ன மாதிரி மாப்போசி, ஐயா சீபா ஆயத்தனார், தினத்தந்தி பத்திரிகை பெரிய பெரிய அளவுக்கான ஒரு வீச்சு உள்ள ஒரு பத்திரிகை. அப்போ மாப்போசி வந்து எல்லை காத்த மாவீரர், எல்லை போராட்ட வீரர். அவரு ஒரு பெரிய மூத்த தலைவர். ராஜாஜி மிக மூத்த தலைவர், கவர்னர் ஜெனரலா இருந்தவர். அண்ணா. அப்ப எல்லாருமே ஆளார் சமகாலம் இல்லைன்னா ஈக்குவல்ங்கிற வகையில முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாரு. அண்ணாவே சவுத் மெட்ராஸ் எம்பி தொகுதியில தானே நின்னாரு. அவர் முதல்வர் வேட்பாளர்னா எம்எல்ஏக்கெல்லாம் நின்றுக்கணும். ஆனா தேர்தல் முடிவுகள் வரும்போது அது மாற்றி அமைக்கப்படும். எனவே முதல்வர் வேட்பாளர் யாருன்னு எப்போதுமே சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல. திமுக அடுத்த ஒரு மிகப்பெரிய கட்சி, சொல்லப்போனா திமுகவோட மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. இப்பொழுது வாக்கு சதவீதம் குறைந்திருக்கலாம். அப்படின்னா யார் நிக்கிறாங்க? திமுகவா அதிமுகவா? ஸ்டாலின் எடப்பாடியா? இப்படித்தானே இருக்கும். 3 அணின்னு வரும்போதுங்க அந்த கேள்வி வராது. அதாவது எல்டிஎஃப் யூடிஎஃப் மட்டும்தான் இருந்தது கேரளால. நம்ம என்னோட நண்பர் வாழப்பாடி ராமூர்த்தி என்ன சொல்லுவாருன்னா, மறைந்த வாழப்பாடி ராமூர்த்தி, இப்படிதாங்க வரணும், 2 அணி எல்டிஎஃப் யூடிஎஃப். எல்லா கட்சிகளும் அந்த அணியில ஏதாவது ஒரு அணியில அவங்கவுங்க சித்தாந்தப்படி இணைய வேண்டியது. மக்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட மத்திய அரசியலை பார்த்தா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 2 கூட்டணி, என்டிஏ ஒண்ணு, இந்தியா ஒண்ணு. பிற அணிகளுக்கு அதுல வாய்ப்பு இல்லாம போயிருது. இப்ப பிஎஸ்பி வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கிருச்சு. என்னன்னா இந்த 2 அணியா நிற்கும் போது 3வது அணி அந்த ஓட்டு சதவீதத்தை இழந்துருதுங்கிறது தான் நம்ம நிஜமா பார்த்துட்டு வர்ற விஷயம். அப்படி இருக்கும்போது முதல்வர் வேட்பாளர் வந்து ஒருவர் தான் இருப்பாரு. என்னன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியோ ஆட்சி கட்சியில உட்கார்ந்து இருக்கோ அந்த கட்சியின் முதல்வர், ஏன்னா அவர் கண்டினியூ பண்ணுவாரு. இப்ப பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் தானே, நரேந்திர மோடி மட்டும் தானே. ஏன்னா நரேந்திர மோடி வேணுமா வேணாமா அந்த கேள்விதான். நீடிக்கணுமா நீடிக்க வேண்டாமா? இங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேணாமா, நீடிக்கணுமா நீடிக்க வேண்டாமா, இந்த கொஸ்டின் நோக்கி தாங்க இது போகும். நீங்க நேற்றைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா கூட இருந்தது. திராவிட மாடல் தானே நம்ம கேள்விப்படுறோம், அதுதானே சொல்லிட்டே வராங்க. நேற்று வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட அல்காரிதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப திராவிட மாடலா திராவிட அல்காரிதமானா, அல்காரிதம் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட வார்த்தை. என்னன்னா அது வந்து ஒரு தீர்வு முறை. திராவிட மாடல்ங்கிறது ஒரு மாதிரி, திராவிட அல்காரிதம்ங்கிறது ஒரு தீர்வு முறை, பல்வேறு படிநிலைகளை கொண்டது. அது ஒரு பல குறியீடுகளால் ஆனது. அல்காரிதம்ங்கிற வார்த்தையை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து அதுல கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு முடிவை நோக்கி, ஒரு ரிசல்ட்டை நோக்கி போற பல்வேறு படிநிலைகளை கொண்டது அல்காரிதம். அரசியலுக்கும் அல்காரிதம்ங்கிற வார்த்தை பொருத்தம் தான். அப்போ அரசியலும் பல்வேறு படிநிலைகளை கொண்டது. இறுதி முடிவு என்ன? வெற்றி தானே. அப்ப வெற்றி அடையணும்னா என்ன? கூட்டி கழிச்சு பாக்குறது தான். குறியீடுகள் மட்டுமே வெற்றியை தந்து சொல்லல, ஆனா அது அவசியம் தேவை. அப்படின்னா பாஜக ஒருவேளை சீமானை முதல்வர் வேட்பாளராக நிறுத்திவிட்டால் அது வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா எந்த தேசிய கட்சியும் முதல்வர் வேட்பாளர் நிறுத்துறது கிடையாது. இப்போ ஒரிசால பிஜேபி பெரிய அளவுக்கு அவங்க போட்டி போட்டாங்க. நவீன் பட்நாயக் வேணாம், அது தமிழர் வந்து பாண்டியன் ஆதிக்கம் செலுத்துறாரு, இப்படிதான் பிரச்சாரம் நடந்ததே தவிர இப்ப முதல்வராக இருக்கிற இந்த முதல்வரை பற்றிய ஒரு அறிமுகம் கூட பிஜேபி கூட்டங்கள்ல ஒரிசால இல்லையே.
உண்மையில யார் முதல்வர் தானே கடைசி வரைக்கும் அந்த கேள்வி எழும்பிக்கிட்டே இருந்தது. சீமானோட கூட்டணி அமைச்சு சரி சீமானை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஆதரவு தருகிறோம் அப்படின்னாங்க. பிஜேபி அப்படி சொல்லவே சொல்லாது, எந்த தேசிய கட்சியும் சொல்லாதுங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது சீமானுக்கு 2 ஆப்ஷன், அதிமுகவுக்கு 2-3 ஆப்ஷன். ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தல், இது வந்து அதிமுகவோட ஆப்ஷன். காரணம் 2026 உங்களுக்கு முக்கியம். வலிமையான கூட்டணினா இப்ப இருக்கிற கட்சிகள் ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு ப்ரூவ்டு ஓட் பேங்க் வச்சிருக்கிற கட்சிகள். இப்போ கோர் ஓட் பேங்க் கண்டிப்பா இதை நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து 8% இருக்கு, நமக்கு ப்ரூவ்டா தெரியுது. பெரிய ஓட்டு சதவீதம், விஜயகாந்தோட ஓட்டு சதவீதமே கிட்டத்தட்ட அதுதான். அப்போ அவங்களை இணைப்பது என்பது அதிமுகவுக்கு வசதியா இருக்கும், பாமகவை இணைப்பது வசதியா இருக்கும், அதே மாதிரி தேமுதிகவை உள்ள கொண்டு வருவது வசதியா இருக்கும். இது மட்டும் தான் இடிக்கும், பிஜேபி மட்டும் தான் அவங்களுக்கு இடிக்கும். ஈவன் வேற சின்ன சின்ன பார்ட்டி, பிஜேபி இருக்கிற பல சின்ன சின்ன பார்ட்டி கூட இங்க வரலாம். இப்போ அதிமுகவே அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார். அது எந்த கூட்டணி? நிச்சயமா திமுக கூட்டணி இல்ல, அவர் பிஜேபி கூட்டணி தானே உடைக்க முயற்சிக்கிறாரு. அப்ப அதுல சீமான் ஃபிட்டின் ஆவாரு. சீமான் என்ன முடிவு வச்சிருக்காரு நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம அனுபவத்தில இருந்து சொல்ற யூகங்கள் தான். அவரோட முடிவு எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மூவ்மெண்ட் தெரியுது என்பது எனது கருத்து. ஆனா சீமானா எடப்பாடியா அப்படின்னு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா? அதுல வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும், அது ஒண்ணுதானே நோக்கமா இருக்கும். திமுகவும் அதை உணர்ந்து தானே கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அதுக்கு தீர்மானம் போடுறாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தான், ஸ்டேட் எடுக்கணும். சென்சஸ் தான் சென்ட்ரல் சப்ஜெக்ட். சென்சஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சர்வே எடுக்கிறதுல தப்பே கிடையாது, ஆனா அது வேணான்னு திமுக நினைக்குது. என்ன காரணம்னா பல்வேறு ஓட் பேங்குகள் மாறும், பொலிட்டிக்கல் ரீசன் தான். அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னா மாநில அரசின் உரிமையெல்லாம் நம்ம மத்திய அரசுக்கு விட்டு கொடுக்குறோம். ஆனாலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொடுத்து நிறைவேற்றுறாங்கல்ல. என்ன காரணம்? அரசியல் நகர்வுகள் தான். திராவிடன் அல்காரிதம், உதயநிதி அவர்கள் சொல்றது என்ன காரணம்? திராவிட மாடலா அல்காரிதமா? அரசியல் கணக்கு தான். சீமான் ஆதரவு தெரிவிக்கிறார் உண்ணாவிரத போராட்டத்துக்கு, என்ன காரணம்? அரசியல் நகர்வு தான். சர்வம் அரசியல் மயம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக திரு தராசிஷா, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.